அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சத்தியத்துடைய அர்த்தத்தை தரக்கூடியது 3 எழுத்து. ஒன்று வந்து வாவ், இன்னொன்று பே, இன்னொன்று தே. அதை வந்து அவாமில் எப்படி கொடுத்துருப்பாங்க, பாவுல் கசம், வாவுல் கசம், தாவுல் கசம்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பாவுல் கசமை பற்றி தான் நம்ம என்ன செய்ய பார்க்க போகிறோம். 3 இடங்களில் இது பயன்படுத்தப்படும். ஒன்று வந்து வாக்குறுதியை தரும் நேரம். பில்லாகி லஜித இதன்ன, அல்லாஹ்வின் பெயரால் நிச்சயமாக முயற்சி செய்வேன். என்ன முயற்சி செய்வேன், நான் கண்டிப்பாக முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும், பில்லாகின்னு சொல்லி சொல்லணும். அதேமாரி ஒரு விஷயத்தை தவிர்த்து கொள்ள விரும்பும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். பில்லாகி லல்சம் அன்னல் மஸ்ஜித, அல்லாஹ்வின் பெயரால் நான் நிச்சயமாக பள்ளிவாசலிலே இருக்க போகிறேன். 3வது என்னன்னு கேட்டால் உறுதி கொண்ட உறுதியான சத்தியத்துக்காண்டி வரக்கூடியது. பில்லாகி ல அஹ்லிஃபு, அதாவது விரோதமாக நான் நடக்கவே மாட்டேன். அல்லாஹ்வின் சத்தியமாக விரோதமாக நான் நடக்கவே மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யப்படும், வரப்படும். இப்படி 3 அர்த்தங்களுக்காக வரும். இதெல்லாம் வந்து ஒரு வாக்குறுதியான சத்தியம். ஏன்னா வாக்குறுதி தரக்கூடிய சத்தியம் அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்குதா? முதல்ல என்ன பார்த்தோம், அல்லாஹ்வின் பெயரால் நிச்சயமாக நான் முயற்சி செய்வேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கும். ஒரு விஷயத்துக்கிட்ட நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன்னு சொல்லி ஒரு சத்தியம் கொடுக்கும். இன்னொன்று விரோதமாக நான் என்ன செய்ய மாட்டேன், நடக்க மாட்டேன் ஒரு சத்தியம் கொடுக்கும். இப்படி இது எல்லாமே என்னது தான், ஒரு வாக்குறுதியை சார்ந்த ஒரு சத்தியம். சரிங்களா? இந்த இடத்துல என்ன பயன்படுத்தப்படாதுன்னா வாவுல் கசம், வாவ் வந்து பயன்படுத்தப்படாது. சத்தியத்தை தரக்கூடிய அந்த வாவ் வந்து பயன்படுத்தப்படாது. சரிங்களா? வாவுல் கசம் பே தான் பயன்படுத்தப்படும். இந்த பே பயன்படுத்துறதுக்கு பதிலாக வேணால் அக்சமு அப்படிங்கிற ஃபேலை என்ன செஞ்சுக்கலாம், நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு செயலை வலியுறுத்தும் போது இந்த பாவுல் கசமை என்ன செஞ்சுக்கலாம், நம்ம பயன்படுத்திக்கலாம். பொதுவாக வினை சொற்களோடு தான் என்ன செய்யும், இந்த பாவுல் கசம் என்பது வரும். பாருங்கள், ல அஜிதகி தன்ன ஒரு ஃபேல் தான், ல அல்சமன்ன என்பதும் ஒரு ஃபேல் தான். அதே மாதிரி ல அஹ்லிஃபு அதுவும் என்னது தான், ஒரு ஃபேல் தான். அப்போது பொதுவாக என்ன செய்யப்படும், வினை சொற்களோடு தான் இது வரும். அதுக்கடுத்து தெளிவான பெயரோடையும் வரும். பாருங்கள், பில்லாஹி, பிர் ரஹ்மானி, பில் ஹயாத்தி, இப்படி தெளிவான பெயரோடு வரும். லமீர்களோடு என்ன செய்யாது, வராது. தெளிவற்ற பெயர்களோடு வராதுங்கிறத மனசில் வந்து பதிச்சுக்கோங்க. சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.